வணக்கம், வெல்கம் டு ஆதி ஸ்ட்ரென்ஸ். இன்றைக்கி ஒரு கொரோனா மார்னிங்னே சொல்லலாம். ஆமாங்க, எக்கு திசையிலும் எப்போவுமே இந்த கொரோனா இந்த கொரோனா மார்னிங் ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த சளி, இருமல், ஜுரம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு சில ரெசிபீஸ் நாங்கள் இன்றைக்கி பண்ணோம். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ஆதி ஸ்ட்ரென்ஸு ரொம்பவே சந்தோஷப்படுறோம். ஏன்னா இந்த மாதிரியான ஹெல்தி விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த லீவ் நேரில் நம்ம சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதை பார்த்திங்கன்னா, முதல்ல நாங்கள் இந்த கபசூர கஷாயம், ஆமாங்க, இது குடித்தா ரொம்ப ஹெல்த்தியும் இம்யூனிட்டி பெருகும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இதை எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நேற்று பெஞ்ச மழையில் கொஞ்சம் முருங்கைக்கீரை விழுந்துடுச்சு. எதிர் வீட்டில் கொஞ்சம் தந்தாங்க, அதுவும் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தூதுவலை. ஸோ தூதுவலை முக்கியமாக பார்த்திங்கன்னா சளி தொல்லைக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிவப்பரிசி, இந்த சிவப்பரிசி வந்து ரொம்பவே எதிர்ப்பு சக்தி கூடும். அதனால் வந்து என் குழந்தைக்கு இந்த சிவப்பரிசியை நான் இன்றைக்கி வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மருந்து குழம்புன்னு சொல்கிறதோட இது கொரோனா குழம்புனே சொல்லலாம். ஆமாங்க, ஏன்னா வந்து இது ரொம்பவே ஸ்பெஷல் ரெசிபி. இதில் வந்து சுக்கு, மிளகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துருக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம். பேசிக்கலி சின்ன வெங்காயம் வந்து சளி தொல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இம்யூனிட்டிக்கு ரொம்பவே இது. ஸோ அந்த எந்த அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம், நான் 10லேருந்து 15 எடுத்திருக்கேன், அதே அளவுக்கு நம்ம பூண்டும் எடுத்துக்கணும். ஸோ இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சின்ன வெங்காயமும் பூண்டு தான். இதை நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வீட்டில் வந்து முழுசாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி கூட நீங்கள் வதக்கி செய்யலாம். இது பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா புளி வந்து ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு கொஞ்சமாக உரைச்சிக்கோ. நான் இதிலே கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு எப்பயுமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் அந்த கல்லுப்பு நான் சேர்த்துருக்கேன். அதுக்கு மட்டும் இல்லைங்க, இஞ்சி தட்டி போட்ட டீயும் ஒரு ஸ்பெஷல் கொரோனா ரெசிபின்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள் என்னென்ன தேவைன்னு இதில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா வந்து பூண்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்க நம்ம வறுத்து அரைச்சிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் சுக்குத்தூள். நீங்கள் சுக்கு இருந்தால் கூட அதை நீங்கள் லைட்டாக வந்து வானலியில் வறுத்து கூட நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ரொம்ப சேர்த்தா வந்து கசப்பு எடுத்துக்கும். ஆனால் வந்து உடம்புக்கு நல்லதுன்றதுனால அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இவ்வளோ தாங்க. நான் அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து புளி ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ புளியும் வந்து நம்ம வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது எப்படி செய்யலான்னு இப்போது பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் சொன்ன மாதிரி வானலியில் எண்ணெய் விடாமல் வெறும்னு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மிக்சியில் நம்ம தூள் பண்ணி வச்சுருந்த அந்த சுக்கு அது எல்லாமே சேர்த்து நம்ம நல்ல ஃபைன் பேஸ்ட்டால் நல்ல இந்த மாதிரி ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிக்கிறோம். அதுக்கப்புறமா வானலியில் எண்ணெய் விட்டு, யூஸ்வலாக வந்து இது நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்பவே நல்ல வாசனையாகவும் ஹெல்த்தியான ஒரு விஷயம். கடுகு தாளிச்சியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயமும் அதுக்கப்புறமா பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு வதக்கிக்கணும். நான் ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக், அதனால் வந்து அதுவும் நம்ம வந்து இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த புளி கரைசலையும் இதில் ஊற்றிடணும். ஸோ இந்த புளி கரைசல் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த பவுடர் பண்ணி வச்சுருக்க மிளகு, சீரகம், சுக்கு, வெந்தயம் இது எல்லாத்தையும் போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இந்த பதத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். ஸோ கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இறக்கும் போது வந்து நம்ம மல்லித்தழையை போட்டு இறக்குனா சூப்பரான ஹெல்தியான மருந்து குழம்பு ரெடி. ஸோ இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. சளி, ஜுரம், வறட்டு, இருமல் எதுவாக இருந்தாலும் இது சட்டுன்னு நீக்கிடும். அதுவும் இல்லாமல் வந்து இப்போ இந்த கொரோனா சீசனுக்கு இந்த குழம்பை நிச்சயமாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது கொரோனா குழம்பு. கொரோனா எதிர்த்த இந்த போராட்டத்தில் நிச்சயமாக நம்ம வெற்றி பெறுவோம். வீட்டிலே இருங்க. உங்களையும் சரி உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்துக்கிறதுனால இந்த நாட்டையும் நீங்கள் பாதுகாக்க போகிறீங்க. இது ஆதி ஸ்ட்ரென்த், சம்திங் டிஃப்ரெண்ட். லுக் ஃபார்வர்ட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீட்டிலேயே சேஃபாக இருங்க.